ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டாத குறை தான். இந்த ரைனி சீசனில் என்னோடய டே எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு விலாகாக தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த விலாக். மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு ஆலியா கட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆலியா கட் மாடல் வந்த போதுலேருந்தே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஆனால் இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டாப்ஸ் மட்டும் கிடையாது, இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. சாரீஸ், குர்த்திஸ், ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வந்து பேக், ஆக்சசரிஸ், இந்த மாதிரி எல்லாமே இவங்கக்கிட்ட வந்து இருக்குது. ஒரே பேஜ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இவங்களோட பேஜ் லிங்க், இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி இவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மழை சீசன் அப்படின்னாலே எந்திரிக்கவே அலுப்பாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக எந்திரிச்சதுக்கப்புறம் டீ கண்டிப்பாக இருக்கணும். டீ குடிச்சிட்டே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு ½ அன் ஹவர் ஆயிரும். நான் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே அதிலே உட்காந்துட்டேன்னா அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து நைட்டு ஒருத்தவங்க போடணும், காலைல ஒருத்தவங்க எடுத்து மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசிக்கிட்டு தான் நாங்கள் எடுத்து வைப்போம். ஸோ அதே மாதிரி நான் மார்னிங் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம், வீட்டை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை எல்லாத்தையுமே கூட்ட ஆரம்பித்தாச்சு. ஸோ அவ்வளோக்கா மழை டைம் அப்போது வந்து கஸ்டமர்லாம் வரமாட்டாங்க. அப்படிங்கும் போது தான் வீட்டை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டான டைமிங்காக இருக்கும். வீட்டை கூட்டி முடித்ததுக்கப்புறம் துணி கொஞ்சமாக காய போடுறதுக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து காய போட்டுடலாம். ஏன்னா மழையாக இருந்தாலுமே நம்ம மேலே வந்து சீட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படியே காற்றுலேயே காஞ்சிரும். அதனால் வந்து மாடியில் துணியை காய போட்டுட்டு துவைச்ச துணியும் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதியானம் வந்து சமையலுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, வாழைப்பூ, அப்புறம் ரசம் வச்சு சிம்பிளாக அன்றைக்கி வந்து சாப்பாடை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியான சாப்பாட்டுக்குள்ள வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. மதியானம் சாப்பாடு செய்யும் போதே லைட்டாக வந்து பசிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அஃப்சீன் வந்து வெள்ளரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா, வெள்ளரி பிஞ்சு இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. உப்பு மிளகாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவளே அன்றைக்கி கட் பண்ணுறேன்னு சொல்லி அவளே கட் பண்ணிகிட்டு இருந்தா. அது கொஞ்சமாக வந்து சாப்பிட்டோம் நாங்கள். எங்கள் 2 பேரையும் விட அஃப்சீன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவா. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் ரொம்ப எடுத்துக்கவே மாட்டாள். இந்த மாதிரி வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே இதே தான் சாப்பிடுவாள். மார்னிங் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசர் நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்காக நம்ம வந்து ஒரு ஆயில்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா டார்க் சர்க்கிள் நம்மளுக்கு ஓவராக லைட்டிங்கில் நம்ம நிற்க நிறையா இருக்கிறதுனால அது எல்லாமே மார்னிங் வந்து ஒன் டைம் அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து மதியானம் சாப்பாடுமே சூப்பராக வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாழைப்பூ வந்து பருப்பு போட்டு அம்மா செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கான ஃபுல் சமையல் வந்து அம்மா தான். அன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ வந்து உப்பு காரம் இருக்கும் இல்லையா, அது சூப்பராக இருக்கும். அது வந்து கொஞ்சம் செஞ்சுருந்தோம். சிக்கன் கிரேவி, ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தொட்டுக்க இருந்தால் போதும். ஆனால் இந்த ரசம் வச்சோம் அப்படின்னா ஒரு தொட்டுக்க பத்தாது, 4 தொட்டுக்க இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் தொட்டுக்க வேணும் அப்படின்னு இதுவாகும். அதனால் அவ்வளோ தொட்டுக்க அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தோம். ரசம் சூப்பராக இருந்துச்சு அந்த மழை டைமில். அதுவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப மதியானம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பழைய டேப் வந்து பாப்பு துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த டேப் உள்ளேயே பீரோலேயே இருந்துச்சு. அதை சார்ஜ் போட்டு நம்ம என்னென்ன அதில் ஃபோட்டோஸ்லாம், பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ரொம்ப காமெடியான என் பிக்கு எல்லாமே வந்து அப்பப்போ எடுத்ததெல்லாம் இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவே நம்ம பிக்கை பார்க்கும்போது இதுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிக் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அப்சீன்மே ரொம்ப க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் அதில் இருந்துச்சு. இது அப்சீன் பாரு, அப்சீன் இங்கே ஒன்று பாரு, பாத்தியாத எப்படி இருக்கு? அப்சீன் பொண்ணு பாரு, பொண்ணு
அப்சினு அப்போல்லாம் நீ இல்லை பாரு, இந்த கேசட்டில் நீ இல்லவே இல்லை. ஏன் இல்லை? நீ பிறக்கலையா? ஹேண்ட்மேட் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த க்யூட்டான பார்சல் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அது உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பென்சில் கர்விங் பண்ணி என் நேமுக்கு கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் வந்து என்னோட வந்து ஃபோட்டோஸுமே அதில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர், இவங்ககிட்ட எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு இவங்க சென்ட் பண்ணியிருந்த அந்த கர்விங் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதில் லெட் டைப்புமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக என்னோடய நேமை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாக்லேட், 2 தேங்க்யூ கார்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட்டுன்னே நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் ஹேண்ட்மேட் லவ் ஸ்டோரிஸை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப க்யூட்டாகவே வந்து அவங்க பேக்கிங் வந்து பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச பர்சனை இந்த மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து இவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாடிக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பேய ஆரம்பித்த மழை காலையில் மதியானம் இப்படி விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருந்தா, அவளோட மாடியில் வந்து நனைஞ்சிட்டே அப்படியே விளாண்டுட்டே இருந்தோம் மாடியில். ஸோ ரொம்ப அன்றைக்கி டே சூப்பராக போச்சு. டிக் டிக் திருடன் நகை வேணும். கலர் நகை, எல்லோ கலர். எல்லோ கலர்லாம் கிடையாது. அழகாக வந்து மழை தூறிகிட்டே இருந்துச்சு. அது வரைக்குமே நாங்கள் விளாண்டு முடிக்கிற வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டு, பப்ஸு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டே அப்படியே பப்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டியாவது வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ டோட்டலாக வந்து டீக்கு வந்து அப்படியே மாறிட்டேன். நான் டீ பர்சனாகவே மாறிட்டேன். டீ குடித்தா தான் வந்து தலைவலியும் போகும். அதுக்கப்புறம் வந்து சூடாக வந்து டீ குடித்தா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்ஸு சாப்பிட்டோம். பப்ஸ் எப்போவுமே நான் வந்து வெஜ்ஜு பப்ஸு நான் ட்ரையே பண்ண மாட்டேன். ஒன்லி அந்த எக் பப்ஸ் மட்டும்தான் வந்து சாப்பிடுவேன். அதில் எக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்சின் வந்து வச்சுருவா. டீயும் எக் பப்ஸும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்காக வந்து நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், வாட்ஸ்அப்பை திறந்தாலே அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கும். ஒவ்வொரு மெசேஜுக்குமே நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். டோட்டலாக ஒரு 10 மெசேஜ் 20 மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் பார்த்து வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். ஆர்டருமே வந்து அன்றைக்கான ஆர்டர் வந்து எனக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் நான் எழுதிடுவேன். எது நான் பண்ணாலுமே டைரியில் எழுதாமல் விட மாட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறேன் அப்படிங்கிற லாபம் நஷ்டம் எல்லாமே நான் வந்து அந்த டைரியில் எழுதிடுவேன். ஸோ அன்றைக்கி நிறையா ஆர்டர் வந்துச்சு. எல்லா ஆர்டரையுமே நான் எடுத்து புக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே மறக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம் ஆர்டர்ஸுமே. ஸோ இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நான் எழுதி வச்சு எல்லாமே வந்து டோட்டலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரைடல் புக்கிங்ஸுமே வந்து எனக்கு என்கொயரி வந்துருந்துச்சு. அந்த ப்ரைடல் புக்கிங்ஸ்குள்ள ஒர்க்குமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதையுமே நோட் பண்ணி வச்சுப்பேன். யார் யார் என்னென்ன டேட்டில் என்ன புக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ புக்கிங் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் ப்ரைடல் புக்கிங் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன், என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்து எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஷவர்மா செய்யலாம் நைட்டு டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்மா செய்கிறதுக்காக சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுட்ருக்கேன். நம்மக்கிட்ட வந்து குப்பூஸ் இருந்துச்சு. ஸோ குப்பூஸ் வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஷவர்மாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்மா பண்ணுறதுக்காக சிக்கன் ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சிம்பிளாக வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. எப்போவுமே சிக்கன் வந்து தனியாக வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் இந்த மாதிரி வந்து கேரட் எல்லாமே தனித்தனியாக வந்து ஃப்ரை பண்ணி வைப்பாங்க. இல்லைனா பச்சையாக கூட அப்படியே வச்சுருவாங்க. பட் இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் வந்து ஒரு 50% அது வெந்திருக்கும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் போது வாயில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஹோம்மேட் ஷவர்மா வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜில் ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் மயோ இருந்துச்சு. மயோ வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து மசாலா உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே மயோ வச்சுப்பாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி வந்து மயோவில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குப்பூஸில் வந்து மயனீஸ் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கன் ஸ்டஃபிங் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி வந்து நிறையா செய்யலை. ஸோ கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி வந்து
டொமேட்டோ கெச்சப்பு மயோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டஃபிங்கே அதில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்டியாக மயோனைஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். எனக்கு மயோனைஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது நல்லா வந்து தாராளமாக மயோனைஸ் வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போட்டான். பிக் பாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கான டே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.